வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே மருத்துவம் பற்றி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அணு அடுக்கு நிலையம்தான் இந்த உடல். தனி மனிதன் உடல் நலத்தை அடிப்படையாக கொண்டு தான் குடும்ப நலம், சமுதாய நலம், நாட்டு நலம், உலக நலம் என்று எல்லா நலன்களும் காக்கப்பெறுகின்றன. இயற்கை அமைப்புப்படி நலமாக இருக்கின்றவாறு தான் உடல் உள்ளது. மனிதன் தான் உடல் அமைப்பையும் அதன் இயக்கச் சீர்மையும் அறியாத காரணத்தால் அளவு மீறியும் முறை மாறியும் புலன்களையும் உடற்கருவிகளையும் இயக்கி உடல்நலக்கேட்டை உண்டு பண்ணி கொள்கின்றான். கோடிக்கணக்கான சின்னஞ்சிறு செல்களாகிய அணு அடுக்கு நிலையமே நமது உடல். உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜீவகாந்தத்தின் விரைவால் அணுக்களும் செல்களும் ஒன்றை மற்றொன்று கவ்வி பிடித்து கொண்டு ஒரே கட்டிடமாக உடல் அமைந்திருக்கின்றது. நமது முறை தவறிய செயல்களாலோ அல்லது வெளியே உள்ள பொருட்களின் அலைகள் மோதுவதாலோ உடலில் அணு அடுக்குகளுக்கு சீர்குலைவு ஏற்படும். அவ்வாறு சீர்குலைந்த இடத்தில்தான் ஜீவகாந்தம் தடைப்பட்டு மின்குறுக்காயிடும். இதனை ஆங்கிலத்தில் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்குறுக்கு நிகழ்ச்சி தான் அறிவுக்கு பொருந்தா உணர்வாகவும் வலியாகவும் உணரப்பெறுகிறது. இந்த மின்குறுக்கு தொடர்ந்து நீடிக்குமேயானால் இதுவே நோய் என்ற பெயரை பெறுகின்றது. உடலில் உள்ள எந்த உறுப்பில் எந்த நோய் இருந்தாலும் அந்த இடம் உடலில் ஜீவகாந்தத்தை வீணாக்குகின்ற ஓட்டையாகி விடுகின்றது. நோயினால் ஜீவகாந்தத்தின் அதீத அளவிற்கு ஏற்ப நிமிடங்களிலோ ஆண்டுகளிலோ ஜீவகாந்தம் முழுவதுமே வறண்டு போகலாம். அதன் விளைவாக இரத்த ஓட்டம் சீர்கட்டு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து விடும். மரணமும் சம்பவிக்கும். பொதுவாக உணவு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இந்த 5 வகை செயல்களில் அலட்சியம் காட்டாமல் காலத்தோடும் அளவோடும் முறையோடும் இவைகளை நிறைவு செய்து வர வேண்டும். அளவுக்கு மீறியோ முறை மாறியோ இந்த 5 வகை செயல்களை செய்தால் உடல் உறுப்புகளிலும் புலன்களிலும் உள்ள செல்களின் அணு அடுக்கு சீர்குலையும். மேலும் இயற்கை சீற்றங்களாலும் வான்கோள்களின் ஓட்டங்களில் ஒருவருடைய ஜீவகாந்த தன்மைக்கு பொருந்தா நிலை அமைந்தாலும் அணு அடுக்கு சீர்குலைந்து மின்குறுக்கு உண்டாகலாம். எந்த வகையினால் ஆனாலும் சரி, ஜீவகாந்த மின்குறுக்கு தான் நோய்களாக உருவாகின்றது என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். மருத்துவத்துக்கு மருத்துவம் என பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, எந்த நோயினாலும் தனது செயல்களையும் புலன் இன்ப அனுபவங்களையும் கட்டுப்படுத்தி அதன் மூலம் ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டு உடலில் அணு அடுக்குகளை சீரமைத்து கொண்டு உடல் நலத்தை மீட்டு கொள்ளலாம். இதைத்தான் பத்தியம் என்பார்கள். நோய்களால் பொறுக்க முடியாத வலி இருந்தாலோ அல்லது நோயுற்றோ பத்திய முறையின் மூலமே நோயை குணப்படுத்தி கொள்ள முடியாது போனாலோ அப்போது மருந்துகள் மூலம் நோய்களை குறைக்கவும் போக்கவும் முயற்சிக்க வேண்டும். உடலில் சுழன்றோடி தனது உந்து ஆற்றலால் உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவகாந்தத்துக்கு உந்து சக்தி என்ற பெயரும் உண்டு. அந்த ஆற்றல் வலு குறைந்ததால் நோய் வந்தது. அந்த ஜீவகாந்த சக்திக்கு வலு குறைந்தால்தான் நோயும் வரும். அது மேலும் நீடிக்கின்றது. அந்த உயிராற்றலுக்கு துணையாக பொருந்தும் ஓர் ஆற்றலுக்கு மருந்து என்று பெயர். உயிர் ஆற்றலோடு மருவி உந்தும் ஆற்றல் மருந்து ஆகும். ஒரு குடும்பத்தை மருவி வாழும் மகளை மருமகள் என்பது போல மருவி உந்துகின்ற ஆற்றல்தான் மருந்து எனப்படுகின்றது. மருந்து வழியில் நோயை தீர்க்கின்ற கலைக்கு மருத்துவம் என்று பெயர் வந்துள்ளது. தொன்று தொற்று உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வருகின்ற மனித இனத்தில் இன்று வரை பழக்கத்திற்கு வந்துள்ள மருத்துவ முறைகள் 3. இரத்தத்தையும் சதைகளையும் ரசாயன முறையில் சீரமைக்கின்ற முறை 1. இந்த முறையில் அலோபதி, யுனானி, ஆயுர்வேதம், உடற்பயிற்சி, உணவு மாற்றம் இவையெல்லாம் அடங்கும். உயிர்த்துகள்களின் எண்ணிக்கையை பெருக்கி அதன் மூலம் ஜீவகாந்தத்துக்கு திணிவு ஏற்படுத்தி நோய் போக்குகின்ற முறை இன்னொன்று. ரசம், கெந்தகம், பாஷான வகைகளை கொண்டு செய்யப்படும் சித்த மருத்துவமும் அதுபோலாகிய முறைகளும் இதில் அடங்கும். ஜீவகாந்தத்தின் தன்மையை மாற்றுகின்ற காந்த அலைகளை ஊட்டி நோய் தீர்க்கும் முறை 1. அதுதான் ஓமியோபதி, உளப்பயிற்சி, பிரார்த்தனை முதலியன இதில் அடங்கும்.
ஆக மருத்துவத்தில் 3 முறைகள் உள்ளன. ஒன்று சதைக்கு, மற்றொன்று உயிருக்கு, மூன்றாவது ஜீவகாந்தத்திற்கு. ஒவ்வொரு மருத்துவத்திலும் மற்ற மருத்துவங்களின் பயனும் மறைமுகமாக ஓரளவில் செயலாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குண்டலினி யோகம் முறையாக செய்து வருவதால் இருக்கும் நோய்களை குறைத்து கொள்ளவும் நீக்கவும் முடியும். உடலையும் மனதையும் முதலாக கொண்டே வாழுகின்ற மனிதகுலம் நோயற்ற வாழ்வை தூய்க்க எப்போதும் அக்கறையோடு இருக்க வேண்டும். நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பதும் அதற்கேற்ற முறையில் ஒழுகுவதும் சுயநலமாகாது. உடல் நலமாக இருந்தால்தான் பிறருக்கு பழுவில்லை, பிறருக்கு உதவியும் செய்யலாம். எனவே உடல் நலம் பேணுவதே சமுதாய தொண்டு என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.